ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை மேத்தமெட்டிக்ஸ் குயின் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 11th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் வால்யூம் 2 சாப்டர் 10 டிஃபரன்ஷியல் கேல்குலஸில் எக்ஸசைஸ் 10.2ல் லாஸ்ட் 2 சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். 19th சம்மும் 20th சம்மும் இந்த வீடியோவில் பார்ப்போம். கொஸ்டின் பாருங்கள், y equal to log x to the base 10. இது எப்படி ரீட் பண்ணணும்? log x to the base 10. இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து பேஸ் 10ன்னு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ எதுவுமே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், லாக் எக்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஷியேஷன் 1/xன்னு நம்ம சொல்லிடுவோம். எதுவுமே கொடுக்கல அப்படின்னாக்கா அதோட பேஸ் வந்து இ அப்படின்னு எடுத்துக்கணும். இப்போ நமக்கு பேஸ் ஏதோ ஒன்று கொடுத்துருக்கிறதுனால இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கணும். அப்போ நமக்கு லாக் எக்ஸ் டு த பேஸ் ஏக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா அதே மாதிரி தான் 1/xஐ ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா லாக் இ டு த பேஸ் ஏ அப்படின்னு போட்டுக்கணும். இதுதான் நமக்கு வந்து பேஸ் ஏவாக இருந்தால் இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். பேஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னாக்க ஜென்ரல் ஃபார்முலா லாக் எக்ஸ்கோட டிஃப்ரென்ஷியேஷன் 1/x அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் எதுவுமே கொடுக்கலன்னா அது ஈன்னு அர்த்தம். அதுக்கு நமக்கு ஜென்ரலாக 1/x தான் ஃபார்முலா, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். 1/x லாக் இ டு த பேஸ் ஏ. சரி, இப்போ நமக்கு ஏங்கிற இடத்துல 10 இருக்கா. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுவோமா. ஸோ dy/dxன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்கணும், இல்லாட்டி y டேஷ்னு கூடயும் எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் இதோட ஃபார்முலா என்னது? 1/x, ஏ இருக்கிற பிளேஸில் 10 போடணும், அவ்வளோதான். லாக் இ டு த பேஸ் 10. இவ்வளோ தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் பாருங்கள், 20th சம். Draw the function f dash of x f of x is equal to 2x square minus 5x plus 3. f of x ஓட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. f dash of x கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த கண்டுபிடிச்ச ஃபங்க்ஷனுக்கு அந்த ஃபங்க்ஷனை வந்து வரைய சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக பண்ண சொல்லியிருக்காங்க. சரியா? அதுக்காக நம்ம கிராஃபுக்கு போகணுமா மேடம் அப்படின்னாலாம் கிடையாது. நம்ம ஜென்ரலாக நம்ம நோட்லேயே பண்ணிக்கலாம். சரியா? முதல்ல நம்ம என்ன செய்யணும்? f dash கண்டுபிடிக்கணும். f dashனா என்ன அர்த்தம்? இந்த எக்ஸ்பிரஷனை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னு அர்த்தம். இந்த 2வை அப்படியே போட்டுக்கோங்க. இது 2ங்கிறது கான்ஸ்டன்ட் கிடையாது, ப்ராடக்டில் வர நம்பர். ஸோ அதை அப்படியே போட்டுக்கணும். எக்ஸ் ஸ்கொயரோட டிஃப்ரென்ஷியேஷன் உங்களுக்கே தெரியும், 2x இல்லையா? எக்ஸ் பவர் என்னுக்கு என்ன ஃபார்முலா? n இன்ட்டு எக்ஸ் பவர் n-1. இந்த 2 வந்து முன்னாடி வந்துடணும். இங்கே ஒரு பவரை நம்ம கம்மி பண்ணிக்கணும். எப்போவுமே ரூல் வந்து அதுதான் இல்லையா? ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட டிஃபரன்ஷியேஷன் 2xன்னு வந்துடும். மைனஸ் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 5 அப்படியே தான் வச்சுக்கணும். எக்ஸை பொறுத்தே டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 ஆகிடும். இது வந்து பியூர் கான்ஸ்டன்ட், எக்ஸே இல்லாத நம்பர். ஸோ இது கான்ஸ்டன்ட்டோட டிஃபரன்ஷியேஷன் 0. அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 2 2s are 4, 4x minus 5னு வரும். இதுதான் நமக்கு f dash of x. இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்காங்கனாக்க கிராஃப் வரைய சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து என்ன எக்ஸ்ப்ரெஷன் நம்ம பார்க்கணும். அதாவது எக்ஸ்ப்ரெஷனில் நிறைய டைப்ஸ் இருக்குது. இது வந்து பாலினாமியல் இல்லையா? பாலினாமியலில் நிறைய டைப் இருக்குது. லீனியர் பாலினாமியல், குவாட்ரட்டிக் பாலினாமியல், கியூபிக் பாலினாமியல், அப்படியெல்லாம் நம்ம டிகிரியை வச்சு நம்ம வந்து டைப்ஸ் பிரிப்போம் இல்லையா? அது மாதிரி இதோட டிகிரி வந்து 1. சரியா? அப்போ இது லீனியர் பாலினாமியல்னு அர்த்தம். எப்போவுமே லீனியர் பாலினாமியலோட கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைனாக தான் இருக்கும். அது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். குவாட்ரட்டிக் பாலினாமியல் தான் நமக்கு வந்து பெரபலாவாவோ ஒரு வேறு மாதிரி கேர்வாவோ இருக்கும். கியூபிக் பாலினாமியலும் கேர்வாக இருக்கும். ஆனால் இது லீனியர் பாலினாமியல். லீனியர் பாலினாமியல்லாம் டிகிரி வந்து 1 இருக்கும். இதோட கிராஃப் வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரைட் லைன் தான். இப்போ இதுக்கு வந்து நம்ம டேப்லர் காலம் போட்டு கிராஃப் வரையணுமா மேடம் அப்படின்னு கேட்டால் வேண்டாம். சரியா? அதாவது இந்த கோடு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லேயும் எங்கே டச் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு கோடு போட்டால் போதும். சரியா? அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லேயும் எப்படி டச் பண்ணுறதுன்னு எப்படி மேடம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன பண்ணணும்னா, புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸுக்கு 0 போட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த கோடு வந்து ஒய் ஆக்சிஸில் எங்கே டச் பண்ணுது, எங்கே கட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். y is equal to 0, y is equal to 0ன்னு இந்த இடத்துல f டேஷை வந்து நம்ம yன்னு எடுத்துப்போம். சரியா? f dash of x yன்னு சும்மா நினச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம 0ன்னு போட்டோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஆக்சிஸில் அது எங்கே டச் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை தான் நம்ம இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸுக்கு 0 போட்டாச்சு. அப்போ f dash of x நமக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் இருக்கிற பிளேஸில் 0 போட்டோம்னா -5ன்னு கிடைக்கும். இதை நம்ம பாயிண்ட்டாக போட்டோம்னா எப்படி எழுதுவோம்? 0, -5. எக்ஸுக்கு நான் 0, இதுதான் நமக்கு எக்ஸு, இது வந்து y. சரியா? அதே மாதிரியே
ஒய்க்கு 0 போடுங்க. இப்போ ஒய் அப்படிங்கிறத நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். ஒய்க்கு இந்த இடத்துல 0 போட்டோம்னா 0 இஸ் ஈக்குவல் டு 4x மைனஸ் 5னு வரும். இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிப்போமா, 4x இஸ் ஈக்குவல் டு 5னு வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/4னு வரும். இது ஃப்ராக்ஷனில் வரதுனால இது டெசிமலில் மாற்றிக்கோங்க. 5க்குள்ளே எத்தனை 4 இருக்குன்னா ஒரு 4 இருக்குது. பேலன்ஸ் இங்கே 1 இருக்கும், 10னு வரும். 2 4s are 8னு வரும். எகெயின் பேலன்ஸ் 2 வரும். 5 4s are 20. ஸோ 5/4ஓட டெசிமல் ஃபார்ம் 1.25. இப்போ இதை நம்ம பாயிண்ட்டாக எழுதணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் நமக்கு எக்ஸ் வேல்யூ. எப்போவுமே பாயிண்டில் எக்ஸ் வேல்யூ தான் ஃபஸ்ட்டு எழுதுவோம், ஒய் வேல்யூவை ரெண்டாவது தான் எழுதுவோம். ஸோ இப்போ நமக்கு 2 பாயிண்ட்டு கிடைச்சாச்சு. இந்த 2 பாயிண்ட்டை வச்சு நம்ம கிராஃப் வந்து ஈஸியாக வரைஞ்சிடலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுட்டு இது எக்ஸு இதை ஒய்ன்னு போடுவோம். இந்த இடம் நமக்கு வந்து ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ 1.25, 0 எந்த இடத்துல இருக்கும், 1க்கும் 2க்கும் நடுவில் தானே இருக்கும். 1க்கும் 2க்கும் கொஞ்சம் தூரத்தோடு இந்த இடத்துல தான் நமக்கு 1.25 இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து -5 வந்து ஒய்யில் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா கீழே இருக்கும். ஸோ இந்த இடத்துல -5 இருக்கும். ஸோ இதுதான் 0, -5ங்கிற பாயிண்ட்டு. இதுதான் நமக்கு என்னது 1.25, 0ங்கிற பாயிண்ட்டு. இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் டச் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட அந்த லைன் வந்து இருக்கும். இதை மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே போதும். இதுக்கு பேர் தான் இன்டர்செப்ட்னு பேர். இந்த டச் பண்ணுற பாயிண்ட்டுக்கு பேர் தான் இன்டர்செப்ட்னு பேர். நான் இது வந்து லைன் தான், கர்வ் கிடையாது, நான் கோணலாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இது லைன் தான், சரியா. இப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் இந்த 4x மைனஸ் 5 அப்படிங்கிறது. இந்த 4x மைனஸ் 5 இந்த எஃப் டேஷோட பாலினாமியல் வந்து 4x மைனஸ் 5. இந்த 4x மைனஸ் 5 அப்படிங்கிறதோட கிராஃப் வந்து இதுதான், சரியா. இதை தான் நமக்கு வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.